58 வயதான ஒரு முதியவர் 27 வயதான ஒரு இளைஞனை குத்துச்சண்டை ஹெவி வெயிட் மேட்சில் எதிர்கொள்வது உலகத்தில் என்பது இதுதான் முதல் முறை என்று நினைக்கிறேன். டைசன் தோற்றுவிடுவார் என்றுதான் பலரும் கணித்தார்கள். இந்த குத்துச்சண்டை ரிங்கில் அவர் 8 ரவுண்டுகள் அந்த இளைஞனை எதிர்கொண்டார். கிட்டத்தட்ட 16 நிமிடங்கள். வெறும் 5 குத்துகளை மட்டுமே லேண்ட் செய்ய முடிந்த அவரால் சுமார் 28 குத்துகளை முகத்திலும் தாடையிலும் நெஞ்சிலும் வாங்கிக் கொண்டு கல் போல நின்றார். இத்தனை குத்துக்களை வாங்கிய 58 வயது மனிதர் கடைசி ரவுண்டு வரை போட்டியில் நின்றது எத்தனை பெரிய ஆச்சரியம். பலர் பாலை டைசன் நாக் அவுட் செய்வார் என்று கூட எதிர்பார்த்தனர். பாலால் டைசனை ரிங்கை விட்டு 8வது ரவுண்டு வரை வெளியேற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மை. போட்டிக்கு வரும்போது டைசன் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருந்தது போல ஒரு தோற்றம் இருந்தது. ஆனால் பால் உள்ளே வரும்போது மிகவும் ரிலாக்ஸாக நான் தான் வெல்லப் போகிறேன் என்ற நம்பிக்கையுடன் வந்தார். மைக் டைசனை பொறுத்தவரை இந்த போட்டி ஒரு ஷோ மேட்ச் போல தெரிந்தது. காரணம், அவரிடம் எந்த தீவிரமும் ஆட்டத்தின் போது வெளிப்படவில்லை. ஜான் பால் கூட இந்த போட்டியில் நான் நிச்சயமாக வெல்வேன் என்று அலட்சியமாக ஆடியதைப் போலத்தான் இருந்தது. இத்தனை ஏமாற்றங்களுக்கு பிறகு ஆட்டத்தின் இறுதியில் அந்த மகிழ்ச்சியான நிகழ்வு நடந்தது. அனைவரையும் கொஞ்சம் எமோஷனல் ஆகியது என்றால் அது மிகை அல்ல. அதற்கான அத்தனை நன்றியையும் ஜான் பால் என்ற அந்த 27 வயது குத்துச்சண்டை வீரனுக்கு தான் சொல்ல வேண்டும். மைக் டைசன் ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நடந்த அறிமுக நிகழ்வில் ஜான் பாலை கன்னத்தில் அறைந்திருந்தார். ஆனால் ஜான் பால் ஆட்டத்தின் இறுதியில் மைக் டைசனுக்கு முன்பு தன் தலையை தாழ்த்தி குனிந்து தனது மரியாதையை மைக் டைசனுக்கு செலுத்தினார். மைக் டைசன் அவரை கட்டியணைத்துக் கொண்டார். ஆட்டம் மைக் டைசன் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் ஆட்ட இறுதியில் நடந்த இந்த உணர்வு பூர்வமான நிகழ்வு பலரை ஆறுதல் அடையச் செய்தது. இந்த வயதில் தன்னாலும் ஓர் இளைஞனை எதிர்த்து நிற்க முடியும் என்ற துணிச்சலுடன் குத்துச்சண்டை ரிங்கிற்குள் வந்த மைக் டைசனின் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் நிச்சயம் பாராட்டக்குரியது.